பெரியது. புவனம் என்ற வார்த்தையே ரொம்ப அழகான தமிழ் சொல். பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய இந்த பேரண்டம், அதுதான் புவனம், அதுதானே பெரியது. ஆனால் அதைவிட யார் பெரியவர் என்றால் அதை படைத்தவர். இதை படைத்த நான்முகன் இந்த புவனத்தை விட பெரியவர். ஆனால் அந்த நான்முகன் கரியமால், திருமாலினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கொடியில், தாமரை கொடியிலிருந்து வந்தவர். அந்த திருமாலை விட எது பெரியது? அவர் இருக்கிற அந்த பார்க்கடல். அந்த பார்க்கடலே அகத்தியர் என்கின்ற ஒரு உருவத்திலே சிறியவராய் இருக்கின்ற ஒரு முனிவரினுடைய கையிலே அவர் ஒரு முறை பார்க்கடலையே எடுத்து விட்டார். அப்போ அவர் தானே பெரியவர்? இல்லையே, அவர் கூட பெரியவர் இல்லையே. ஏன்னா அந்த குரு முனியே ஒரு கலசத்துக்குள்ளே பிறந்தவராயிற்று. அப்போ அந்த கலசம் தானே பெருசு இல்லையா? அந்த கலசமே இந்த பூமியிலே இருக்கிற மண்ணிலிருந்து செய்யப்பட்டது தானே. அப்போ பூமி தானே பெருசு? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. பூமியே பெருசுனா பூமியை தன்னுடைய தலையில தாங்கிட்டு இருக்கிற ஆதிசேஷன் அதை விட பெரியவன் தானே. ஆமா, உண்மை மாதிரி தான் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் விட அந்த அரவு என்கின்ற ஆதிசேடன் தான் பெரியவனா? அப்படி சொல்ல முடியாதுங்க. அந்த ஆதிசேடனையே தன்னுடைய விரலில் மோதிரமாக அமர்ந்திருக்கிறாளே உமையவள், பார்வதி தேவி, அவ தான் எல்லாத்தையும் விட பெரியவ. அப்ப சக்தி தான் எல்லாத்தையும் விட பெரியவளா? அந்த சக்தியே எங்கள் சிவனின் ஒரு பாகத்திலே இருக்கிறாளே. அப்போ அந்த சிவன் தானே எல்லாரையும் விட பெரியவன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சிவம்தான் சுத்த சிவம் என்பது, சுத்த அறிவு என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையான தத்துவம். சுத்த அறிவாயிருக்கிற சிவம்தான் எல்லாவற்றையும் விட பெரியதா என்றால் அவ்வை பாட்டி அந்த பாடலை முடிக்கின்றாள். அதை கூட சொல்ல முடியாது. அந்த சிவபெருமானே தன்னுடைய தொண்டர்களினுடைய உள்ளத்துக்குள்ளே ஒடுக்கமாய் இருக்கிறார். அதனால் தொண்டர்களினுடைய பெருமை தான் எல்லாவற்றையும் விட பெரியது என்று அவ்வை சொன்ன பாடல் தான் இந்த பாடல். இந்த பாடலை நினைக்கிற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இப்படி மாறி 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 வருகிற அழகை இந்த ஒரு பாடலிலே அவ்வை அமைத்திருப்பதை சொல்லுவதா? அவள் அடுக்கி அடுக்கி வருகின்ற அந்த பெரியது பெரியது என்பதெல்லாம் கடைசியில் சிவபெருமானுடைய பாதங்களிலே சரணம் அடைந்த பிறகு கூட அதை விட பெரியது ஒன்று என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமும் எதற்கு இருக்கும் என்றால் சைவத்துக்குத்தான் இருக்கும். இறைவனை விட ஒன்று